அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரபிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய சம்பவங்கள் நம்ம பேச போகிறோங்க. போலந்து வந்து ஆர்டிக்கிள் 5 பயன்படுத்தியே ஆகணும்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. எந்த நேரத்திலையும் நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக போலந்துடைய பத்திரிகைகள் எழுதி கைவலிக்கிற அளவுக்கு தள்ளி இருக்காங்க அந்த பக்கம். சரி, அந்த சம்பவம் தான் அப்படின்னா அதை விட இன்னும் மோசமான சம்பவங்கள்லாம் பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது. இங்கே இஸ்ரேல் காசா விஷயமா இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த தகவல்கள் இன்றைக்கி நிறைய கொஞ்சம் பதற்றமான செய்திகள். ஒரு சிலர்லாம் ரொம்ப பதற்றமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் காமாக ஒரு சில டம்ளரில் தண்ணி எடுத்து அப்பப்போ குடிச்சிட்டு இந்த செய்தியை பாருங்கள். நிச்சயமாகவே ரொம்ப பதற்றமான செய்தி தான். தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, எனக்குமே நல்லது. ஒரு சில செய்தியை படிக்கும்போது எனக்குமே ஹார்ட் பீட் வந்து ரொம்ப எகிர ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்கள் நல்லா திடகாத்திரமான மனநிலையோடு உள்ள வாங்க. வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் வீடியோ முடிஞ்சளவு சீக்கிரமாக வேணும்னு என்ன பண்ணிவிட்டேன், எடிட்டரோடே கூட வந்துட்டேன். அப்படியே நான் பேச பேச பக்கத்தில் அவங்க எடிட் பண்ணிடுவாங்க. எடிட் பண்ணிடுவீங்களா மேடம்? கரெக்டாக ரைட், எடிட் பண்ணிடுவாங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்ட்டாங்க. எடிட் பண்ணிடுவீங்க தானே? சரி, ஓகே, எடிட் பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடுறேன் நேரில். அப்படியே சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. சரி, நம்ம முதல்ல ஒரு அதிர்ச்சியான தகவல் 2-3 பார்த்துடலாம். முதல் தகவல் என்ன அப்படின்னா, ஈரான் தரப்பில் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. குறிப்பாக ஈரானுடைய சீஃப் ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்க, பஹாரி அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மீடியாங்களுக்காகவும் இல்லை ஒரு சில நாடுகள் வந்து ஹைக் பண்ணி பேசுகிறதுக்காகவும் ஈரான் வந்து உடனடியாக தாக்குதலை நடத்தாது. அது நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறோம். என்ன அப்படியே நிறைய பேர் பரபரப்பு இதோ அதோ இதோ அப்படின்ற மாதிரிலாம் தாக்கல பெரிய அளவுக்கு எங்களை வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணி விடுறீங்க. எங்களுக்கு தெரியும் எப்போ தாக்கல் நடத்துன்னு எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்கள் பரபரப்பாக இருங்க. நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, நாங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால் கோல் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மீடியாக்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அமெரிக்கா பதற்றமாயி அங்கே நிறுத்தக்கூடிய போர்க்கப்பெல்லாம் டயர்டாகி ஐயா அடியில் பாசெல்லாம் பிடிச்சி போச்சு, அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு என்றைக்கு அவங்க டயர்டாகி கிளம்புறாங்களோ அன்னைக்கு வைக்கிற வேட்டு இந்த மாதிரி தான் வந்து ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. எல்லாம் கரெக்டு தான். அந்த சிவப்பு கொடியை கொஞ்சம் தாமதமாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, சரி அது கூட ஓகே தான், ஒரு நல்லதாக கூட எடுத்துக்கிறாங்க. அவங்க இப்படி பதற்றமாகவே உங்களெல்லாம் வச்சுருந்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு தகவல். அப்போ ஒரு விஷயம், அடுத்த செய்தி போகிறதுக்கு முன்னாடி ரிவெஞ்ச் இருக்கா அப்படின்னா ரிவெஞ்ச் இருக்குது, அதை மனசில் வச்சுக்கணும் நீங்கள். ஆனால் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது தேதியை, நாங்கள் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி, முதல்ல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சில செய்தி ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். என்ன ரொம்ப ஒரு எனக்குமே கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாக தான் இருந்தது இதெல்லாம் படிக்கும்போது. நார்மலாகவே ஒரு சில நபர்களை தொடணும் அப்படின்னா கொஞ்சம் பதற்றமாகவே இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பக்குன்னு அடிச்சுக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை தான். ஸோ இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைனில் வந்து பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்னா ஜெலன்ஸ்கி இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ஒரு பார்த்துக்கோங்க, மாஸ்கோவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அவங்க சப்மிட் பண்ணிடணும். நாங்கள் வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சப்மிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சரண்டர். யாருக்கிட்ட? இவர்கிட்ட, ஜெலன்ஸ்கி கிட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டு அந்த டிஸ்பியூட் டெரிட்டரிஸ், குறிப்பாக கிரீமியா பகுதியில் இருந்தும் அப்படியே அந்த எல்லை கோடு இருக்குன்னு வச்சோங்களேன், எல்லை கோடுலேருந்து ஒரு 5 முழம் தாண்டி அந்த பக்கம் போயிட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டு நின்றுடணும். அப்புறம் என்ன பண்ணிடணும், புடின் அவர்கள் இருக்கிறார்ல, புடின் அவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருங்க. அப்புறம் அந்த செலவுகள்லாம் இது வரைக்கும் தாக்கல் நடத்தினதுக்கு ஒரு 500 பில்லியன் கொடுத்தீங்க அப்படின்னா தர்சால், இதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிறோம், அவ்வளோதான், இந்த வார் நிறுத்தத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறார். இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் அடிச்சுக்கிச்சு. சரி, நல்ல மனநிலையில் பேசியிருக்காங்களா எப்படி என்னன்னு தெரியல, நல்ல திடகாத்திரமான மனநிலையில் தான் பேசியிருக்காங்கன்றது வீடியோ பற்றி ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்கேன். ஜோக்குன்னா நினச்சிக்காதீங்க, சீரியஸாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஸோ நம்ம அடுத்த சம்பவம் தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. போலந்து வந்து ஆர்டிக்கிள் 5 பயன்படுத்துகிறோம், நேட்டோ நாடுகளுக்கு ஒரு அவசர கடிதம் ஒன்று எழுதியிருந்தாங்க. இந்த கடிதத்தில் உடனடியாக நம்ம ஆர்டிக்கிள் 5 பயன்படுத்தி ரஷ்யாவை அடிக்க வேண்டும், நொறுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், முடக்க வேண்டும்ன்ற அளவுக்குலாம் வந்து பெருசாக எழுதியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய ஒரு தாக்குதல், அதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம். எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடந்ததுன்றலாம் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அந்த ஒரு தாக்குதலில்
ரஷ்யானுடைய சாகித் ஃபேமிலி கமிகாஸ் யூஏஇ ட்ரோன் வந்து போலந்துடைய இந்த வரைபடத்தில் பார்க்கறதுக்கோங்க ஒரு 530 கிலோமீட்டர் பக்கத்தில் தள்ளி காட்டுறாங்க இல்லையா, இந்த பகுதிக்குள்ளார ஹேர்ஃபேஸ் ஏர்லியர் டுடே காலைல ஒரு 6:45 மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிஞ்சுதான். அதாவது 3 ரேடார் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. போலந்தோட எல்லை பகுதியிலிருந்து ஒரு 3 ரேடார் ஸ்டேஷன் தள்ளி கிட்டத்தட்ட போலந்தோடைய மிலிட்டரி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு ஏரியல் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளை நோக்கி வருது அப்படின்ற மாதிரி. அதாவது 25 கிலோமீட்டர் நெருங்கி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, சரி நம்ம எல்லை பகுதியில் வந்தால் நம்ம ஷூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போலந்தினுடைய போர் விமானங்கள் பறந்துட்டுருக்கு. போலந்து நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, போலந்து வந்து இப்போ நேட்டோ நாடுகள் இருக்குது. இப்போ நேட்டோ நாடுகளில் உள்ள நுழைஞ்சு ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், 3ஆம் உலகத்தம் ரஷ்யா வந்து வரைபடத்தில் இல்லாமல் போயிட்டு நான் உலகத்துலேன்னு யாருனாலும் தொட்டுடலாம், போலந்தை தொடக்கூடாது அப்படின்றதுல ஏற்கனவே போலந்து ரொம்ப திடகாத்திரமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கரெக்டாக என்ன தூக்கமே வந்துச்சா, அப்படி இருக்கும்போது ஒரு 25 கிலோமீட்டர் பக்கத்தில் ரொம்ப ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும்போது திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அது எங்கே போச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, போலந்துடைய இராணுவம் வந்து அது அட்மாஸ்பியர் கண்டிஷன்னால் அது விழுந்துச்சு, நாங்கள் வந்து ஆனால் ஷூட் டவுன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிரவுண்ட் ஃபோர்ஸோட ஹெலிகாப்டருமே வந்து எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க, பயங்கரமாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஆப்ஜெக்டை இப்போ தேடிட்டு இருக்காங்க. இப்போ போலந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேட்டோ நாடுகளுக்கு நீங்கள் நேட்டோ நாடுகள் இணையும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க, நமது வான்பரப்பில் தாக்கல் நடத்துகிற எண்ணத்தோட ஒரு நாடுகள் நம்ம வான்பரப்பு எல்லையில் நுழைந்தது அப்படின்றால் அது நம்மளோட ஆர்டிகல் 5 மீறுற மாதிரி. ஐயா ஆர்டிகல் 5 அப்படின்றது நான் உங்ககிட்ட ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அதை வந்து தாக்குதல் எண்ணத்தோடு நுழைஞ்சாங்கன்னா அந்த நாடை துவம்சம் பண்ணி தூளாக்கிடுவாங்க. அதனால் இப்போ எழுதி கையெல்லாம் வலிச்சிருச்சு. இப்போ போலந்துக்கு வந்து எனக்கு தெரியாது, நீங்கள் அவங்க தாக்கல் நடத்துகிற எண்ணத்தோடு வந்துட்டாங்க, நாங்கள் பார்த்துட்டோம், ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறோம், எனக்கு வந்து ரஷ்யா மீது தாக்கல் நடத்துவதற்கான உத்தரவாதத்தை கொடுத்துருங்கன்ட்டாங்க. இப்போ சப்போஸ் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நேட்டோ நாள் அவ்வளோதான், இப்போ 3ஆம் உலகத்தம் என்ன நடக்க போகுது அந்த உலகமே அதனால தான் எனக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகிடுச்சு. 2 செய்தி ரொம்ப ஒரு ஹார்ட் பீட்டு ரொம்ப எப்படி எகிரிடுச்சு எனக்கும் கொஞ்சம் படிக்கும்போது. ஒன்று, இந்த போலந்து எடுத்த மிக முக்கிய முடிவு ஆர்டிகல் 5 பயன்படுத்த போகிறாங்க, ரஷ்யாவை வரைபடத்தில் இல்லாத ஆக்க போகிறாங்க ஒன்று. 2வது, புடின் அவர்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 500 பில்லியன் எவ்வளோ 500 பில்லியன் பணத்தை வந்து ஓடி வந்து ஜெலன்ஸ்கி காலடியில் கொட்டினாங்க. இப்போ அந்த பணத்தெல்லாம் கொட்டினோன்னா ஒட்டுமொத்த தலைநகரே மூழ்கிடும், அந்த அளவுக்கான ஒரு பணம். அதாவது டாலர் மதிப்பில் இப்படி கொட்டணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மூழ்கிடும். அவ்வளோ தொகையை கொண்டு வந்து ஜெலன்ஸ்கி காலடியில் கொடுத்து ஐயோ என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு போனாங்கன்னா, இந்த 2 சம்பவம் படிக்கும்போது ஐயோ என்ன ஆக போதோ தெரியல இறைவா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான். சரி, இந்த பதற்றத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சீரியஸான செய்திகள் இன்னும் கொஞ்சம் நம்ம போகணும் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட் நம்ம இஸ்ரேல் காசாவோட விஷயத்துக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக ஒரு சில விஷயங்கள் பேசப்படுகிறது. இன்றைக்கி காசாவில் குறிப்பாக நார்த்தன் லெபனான் பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்குதல், அதாவது ட்ரோன்னா ஒரு காரில் பயணம் பண்ணியிருக்கிறாரு, கரெக்டாக ஒரு சிடானம்ன்ற ஒரு பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. பாருங்கள், சர்ப்ரைஸாக அவர் வந்து உச்சா போகிறதுக்கு வெளியே போனாரா இல்லை எதுக்காக போனாருன்னு தெரியல. அவரோட குட் டைம் அப்படின்னு கூட நினைக்கலாம், ஒரு வேளை ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நிறுத்தி பேசணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. கரெக்டாக இறங்கி இந்த பக்கம் போகிறாரு, தாக்கல் நடத்தியிருக்கு. இப்படி இந்த இலையில் வந்து உயிர் தப்பிச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. அதாவது ஹமாஸை சேர்ந்த லெபனான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை பார்த்துட்டே இருக்கோம் இந்த தாக்குதலில். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இது வரைக்கும் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இறப்புகள் சொன்னாங்களா இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்களான்னா, ஐயா எனக்கு தகவல் தெரிஞ்சால் தான் ஐயா சொல்லுவேன். இது வரைக்கும் உலகத்திலே ஒரு புரியாத புதிர் என்ன அப்படின்னா, உக்ரைனில் எவ்வளோ இறந்துருக்கிறாங்க, ரஷ்யாவில் எவ்வளோ இறந்துருக்கிறாங்க, இந்த பக்கம் அதே போல் இஸ்ரேல் தரப்பில் இராணுவங்கள் எவ்வளோ இறந்துருக்கிறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. யாரும் இப்போ வெட்ட வெளிச்சமாக எந்த ஒரு தகவல் மட்டும் எல்லா நியூஸ்லேயும் போடுறாங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு கூட எவ்வளோ தெரியும் அப்படின்னா, இப்போ சாஷிகா உங்களுக்கு தெரியும் தானே ஓரளவுக்கு, இவங்க பேர் வந்து சாஷிகா, இவங்க கூட ஓரளவுக்கு அப்பப்போ சொல்லுவாங்க. ஏன்னா செய்தி அடிக்கடி பார்க்குறாங்கல்ல, இவங்க தான் அல் ஜசீராவில் தொடங்கி மீது எல்லா சேனல்லுமே காசாவுக்குள்ளார எவ்வளோ இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை நம்ம ஒரு பதிவோட இதுக்கு வரைக்கும் டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. நான் தெரிஞ்சால் தான் ஐயா சொல்ல முடியும், தெரியல நான் எப்படி சொல்ல முடியும். நீங்கள் ஒன் சைடடாக சொல்கிறீங்க, இந்த பக்கம் காசாவில் இருக்கிற இறப்புகள் மட்டும் தான் சொல்கிறீங்க, இந்த பக்கம் இருக்கிறதே நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்கன்னா, தெரிஞ்சால் தாக்கல் நடத்துகிறத சொல்கிறாங்க, கிளைம் பண்ணுறதே சொல்லிடுறாங்க. நான் தெரிஞ்சது அப்படின்னா உங்ககிட்ட
நம்பரு, ஆதார் கார்டு நம்பர், ஃபுல் டீட்டெயிலாக உங்ககிட்ட எந்த நேரத்தில் நான் சப்மிட் பண்ண தயாராக இருக்கேன். அட் ப்ரெசன்ட் காசாவில் இருக்கக்கூடிய தரப்பில் என்ன ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 40,435 பேர் வந்து இறந்து போனதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு தகவல் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல விரும்புகிறேன். அதை தாண்டி இந்த ரீஜனல் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் நடக்கக்கூடிய இந்த யுத்தமாக இருக்கட்டும், இது எந்த யுத்தமும் வந்து இன்எவிக்டபிள், இதுக்கப்புறம் வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு ஈரானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து மறுபடியும் ஒரு தடவை எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலினுடைய இராணுவம் வந்து அமெரிக்காவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அக்டோபர் 7ஆம் தேதி இருந்து இதுவரை 500வது அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் விமானம் இன்றைக்கி வந்து லேண்டட் ஆகிருக்கு. எத்தனாவது? 500வது விமானங்கள். இது வரைக்கும் 50,000 டன் ஆஃப் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டு, அதில் பர்டிகுலராக இது இல்லாமல் 107 ஷிப்மெண்ட்டும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஆர்ம்டு வெஹிக்கிளில் தொடங்கி, வெடிமருந்துகளில் தொடங்கி, பர்சனல் ப்ரொடெக்ட் கியரு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களை பாதுகாத்து இருக்கிற அமெரிக்காவுக்கு கோடான கோடி நன்றி. லிபியாவில் ஒட்டுமொத்தமாக ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த உலக ப்ரொடக்ஷனில் க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் 3% அவங்க இருக்குது. அந்த 3% நாங்கள் இப்போதைக்கு நிறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வேறு சில காரணங்கள் இருக்குது. அடுத்து ஒரு 11 நாளில் நிறுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய எடிட்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா இப்போ நான் எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 9:05, இதுக்கு மேலே அவங்க தாங்க மாட்டாங்க, அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இருந்தாலும் மீறி கண்டென்ட் எடிட் பண்ணிடுறேன். இந்த ஒட்டுமொத்தமாக ஆயிலோட ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆயிலோட ப்ரொடக்ஷன் நான் நிறுத்துறேன்னு சொல்கிறதுனால க்ரூட் ஆயிலோட விலை நாளை ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்பொழுதே $81.32. அது நாளை இன்னும் பெரிய அளவுக்கு ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவுமே ஒன் வே ஆஃப் த்ரெட்டு. அதாவது இப்போ ஈரான் மிரட்டுறது, லிபியா திடீர்னு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பதற்றத்தினால நாங்கள் ஆயில் ப்ரொடக்ஷனை நிறுத்துகிறோம், வேறு சில காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது இதுவே அடுத்த வகையான த்ரெட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம், பதற்றத்தை நீங்கள் கிளப்புங்க, தாக்குதலை முடிவு பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த ரெட் சி கடல் பகுதியில் இன்று கூட என்ன ஆச்சு அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு சரக்கு கப்பல் ஒன்று போகும்போது தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதலில் சேதாரம் அடையவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட தகவல் என்ன அப்படின்னா, லைட்டாக சேதாரமாக இருப்பதாக சொல்கிறாங்க. ஏற்கனவே அன்று நடத்திய தாக்குதலே 2-3 நாளாக அந்த கப்பல் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ அடுத்த ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட விலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஏறப்போது. குறிப்பாக லெபனான் இஸ்ரேலினுடைய யுத்தம் உறுதி செய்யப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வரும். உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா ஒரு 2 நாள் கேப் விட்டுருக்காங்க. மறுபடியும் 2வது வேவ் வந்து கூடிய விரைவில் லெபனான் தரப்புலேருந்து தொடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம். உக்ரைன் கிட்ட போகும்போது இந்த ஒரு செய்தியோடு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சமீபத்தில் அவங்க உக்ரைனுடைய மிக முக்கியமான எம்பி, ரஷ்யா இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் மிசைல்ஸ், அவங்கக்கிட்ட மிசைல்ஸ் கிடையாது, அதனால் புட்டின் வந்து எங்கே தப்பிச்சு போகலான்ற பார்க்குறாங்க. கிரெம்லினில் இப்போது நிலைமைக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு இன்டர்னல் ப்ரெஷர், இந்த வாரம் எப்படி முடிக்கிறதுன்னு ஒரு இன்டர்னல் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. காரணம் என்ன, ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு கூட ரஷ்யா மீது ஒரு 42 UAE ட்ரோன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் பாருங்கள், ரோசோ ரீஜியனில் தொடங்கி இந்த டார்க் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இதில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட மக்கள் வசிக்கின்ற பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வார் கிரைம் அப்படின்றது இவங்களும் பண்ணுறாங்க, அவங்களும் பண்ணுறாங்க. ஒரு நாடின் மீது குறை சொல்வது தவறு. இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, அதுக்கு பதிலடியாக மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே மோடி அவர்கள் விசிட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். நிறைய பத்திரிகைகள்லாம் போட்டிருந்தாங்க, தாக்குதலை நிறுத்திய ரஷ்யா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. தாக்குதலாம் நிறுத்தலை, அவர் போனதுக்கப்புறம் வெளுத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க, நானுமே வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்டில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. கரெக்டாக இன்றைக்கி 100 மிசைல்ஸ் கவுண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. 100 மிசைல்ஸும் வெவ்வேறு தாக்குதல், கின்சால் மிசைல்ஸை தொடங்கி ட்ரோன்லேருந்து எந்தெந்த ரீஜன் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. இதில் இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நாங்கள் எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன், துணை மின் நிலையங்கள் இருக்கு இல்லையா, துணை மின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் ஜைட்டோமரில் தொடங்கி நிக்கோல்வியா, காலிங்கரட், ஒடிசா போன்ற பகுதிகளும் சரி, அதுக்கு கீழே இன்னொன்று பார்த்தோன்னா கேஸ் கம்ப்ரெஷர் ஸ்டேஷன்னு சொல்கிறாங்க. அதில் மொத்தம் ஒரு 6 உக்ரைனுடைய கேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை வந்து ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏர்கிராஃப்ட் வெப்பன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இறக்கக்கூடிய கியூவில் இருக்கக்கூடிய டினிப்ரோடெக்ஸ் ரீஜியனில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கோம். அப்புறம் டெஸ்டினேட்டட் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில
முக்கியமான பகுதிகள், ரயில்வே ஸ்டேஷன், ரயில் டிரான்ஸ்போர்ட்டு, ஆயுதங்கள், ஆயுத குடோன்கள் இது எல்லாம் வந்து தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இதில் உக்ரைன் தரப்பில் ரஷ்யானுடைய நாசிக்கல் கியூனுடைய ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. 3லேருந்து 7 பில்லியன் டன் ஆஃப் வாட்டரை சேமிக்கக்கூடிய ஒரு பகுதியில் தாக்கல் நடத்தும் போது ஒரு பெரிய சேதாரமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து கொன்று குவிப்பதற்கான திட்டத்தில் இறங்கியிருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஐயா, நீங்களும் இதே தான் பண்ணுறீங்க. கிரிக்ஸ் ரீஜியன் பக்கத்தில் மிக முக்கியமான பாலத்திலிருந்து தகர்க்கப்பட்டதற்கு ஃபயரை போட்டு எரிய விடுறீங்க. இன்றைக்கி அவங்க தாக்கல் நடத்தினாங்கன்னா அதே ஃபயரை அணைக்கிற நாசிக்கல்ன்றீங்க. சேம் தான், டிட் ஃபார் டேட்டு தான். வேறு வழியில் நீங்கள் தான் கூடியவர்களை புடின்னு அரெஸ்ட் பண்ணுறேன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன கவலை, தைரியமாக இருங்க அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிவிட்டு இன்னொரு தகவல் நான் உறுதிப்படுத்துகிறேன் உங்ககிட்ட. ஃபார்மர் பிரிட்டிஷ் சோல்ஜர் குறிப்பாக ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது தாக்கல் நடத்தினாங்க. ராய்டர்ஸ் பத்திரிக்கை சைடில் ஓடி வந்து நகி அவர் வந்து பத்திரிக்கையாளர்னு சொன்னாங்க. பட் வந்து உறுதி செஞ்சப்பட்டிருக்காங்க அவர் வந்து யூகேனுடைய ஸ்பை. யூகேனுடைய ஸ்பை வந்து உக்ரைனில் என்ன வேலை, உக்ரைனில் மிக முக்கியமான ஹோட்டலில் தங்கிட்டு ஃபார்மர் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்னால் அவர் இப்போ பதவியிலும் இருக்கிறாங்கன்ற இன்னொரு தகவலும் சொல்லப்படுகிறது. இங்கே வந்து தங்கிட்டு இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 15-16 நபர்கள் வந்து ரகசிய கூடங்கள் கூட்டப்பட்டு கிரிக் ரீஜியனில் நுழையலான்னு பெருசாக அப்படியே பயங்கரமாக வட்டமேஜை மாண்டா டேபிள் போட்டு நடத்தியிருக்காங்க. டமான்னு நடுவில் விழுந்து வெடித்ததாகவும் சொல்லப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய தகவல். இதில் குறிப்பாக ஜெலன்ஸ்கிக்கு வந்து அங்கே சர்ச்சு, குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்குல்ல, எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணதுனால போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து பிள்ளைங்களா வேண்டாம், கொஞ்சம் அனுமதிங்க, மதத்தை எல்லாம் அப்பாற்பட்டு தள்ளி வைங்க, ரஷ்யா மீது இருக்கக்கூடிய வெறுப்பில் ஏன் நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கான தடைகளை விதிக்கிறீங்க, குறிப்பாக ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் தடை விதிக்கலாம், அதை கொஞ்சம் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு இருக்காங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்பிக்களே வந்து அதற்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. மேபி அவர் நாடு கடத்துவதற்கோ இல்லை வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுறான்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நிலைமைக்கு உலகத்திலே நம்பர் 1 சர்வதிகாரிகள் யார் அப்படின்னா, ஒன்று ஐரோப்பாவாக இருக்கலாம், ஒன்று அமெரிக்கா இருக்கலாம், அதை விட ஜெலன்ஸ்கி தான். ஜெலன்ஸ்கினை எதிர்த்து பேசிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, சதி திட்டம் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர்த்தையும் கைது பண்ணி உள்ளடச்சி வச்சிருக்கிறாரு. நார்மலாகவே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் எவ்வளோ ஓட்டெடுப்பு நடக்குன்னா அட்லீஸ்ட் 1-2 எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் உக்ரைனில் மட்டும் பாருங்கள், ஒருத்தர் கூட எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. பயம், அந்தளவுக்கு பயம். ஒரு சர்வதிகார போக்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாரு. அதனால் போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க. இவங்க மற்றவங்களை வந்து சர்வதிகாரன்னு சொல்லுவாங்க. சர்வதிகாரன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. கிம்ஜாங் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இன்றைக்கி ஒரு பிரத்யோக வீடியோ பதிவும், அது இல்லாமல் கிம்ஜாங்கன் அவர்கள் சோதனை செஞ்சாவே அணு ஆயுதங்கள் அங்கே போய் வெடிக்கிறது, பேலஸ்டிக் மிசைல்ஸ் எங்கே விழுந்து வெடிக்கிறது, இந்த மாதிரியான சோதனைகள்லாம் பெரிய அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ட்ரோனையும் கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொள்கிறோம், இலக்குகளை தாக்கல் நடத்துகிறதான்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்குன்னு இருக்காங்க. இது வந்து ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவுடைய ட்ரோன் சம்ன்றமாக சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுடைய ட்ரோனை ரெசம்பிள் பண்ணி கொஞ்சம் மேக் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வடகொரியா அப்படின்னா பால்டிக் மிசைல்ஸ் இது மாதிரி தான் பண்ணாங்க. இப்போ அடுத்த இலக்குக்கு இறங்கிட்டாங்க, ட்ரோனில் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. இப்போ தென்கொரியாவுக்கு கடகடன்னு இருப்பாங்க. கடகடன்னா பயத்தெல்லாம் இல்லை, அவங்களும் தயாராக தான் இருக்காங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் தயார்ன்றாங்க. அமெரிக்கா பின்புலமாக இருக்கிற வரைக்கும். கொஞ்சம் சீனாவோட பிரச்சனையை பார்த்துட்டு போயிடலாமே. சீனா என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் பிலிப்பைன்ஸுடைய பகுதியில் கொஞ்சம் நேவி ஷிப்பை போய் இப்படி டமான்னு இடித்து பெரிய சேதாரம் பண்ணிவிட்டு ரொம்ப பரபரப்பாக்குறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஜப்பானுடைய வான்பரப்பில் எல்லை மீறி உள்ளே போயிட்டு X9 ஏர்க்ராஃப்ட் வந்து உள்ளே கொண்டு போயெல்லாம் நிறைய விஷயங்களை எட்டிலாம் பார்த்துட்டுருக்காங்க. நிறைய எட்டி பார்த்துட்டாங்க, தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியல, அந்தளவுக்கு நம்ம வேதனையான நிகழ்வு. இதனால் ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பெய்ஜிங்க்கு எதிராக வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறோம், அது இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்ட்ராங் ப்ரோட்டஸ்ட் போராட்டமே பண்ண போகிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. முடிச்சுட்டாங்க. எத்தனை உண்ணாவிரத போராட்டம் பண்ண போகிறாங்களோ தெரியல, மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சீனாவுக்கு எதிராக. குறிப்பாக ஃபேஸ்புக்கினுடைய ஓனர் மார்க் ஜுகர்பர்க் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டினுடைய இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் நிறைய ஜோ பைடனில் தொடங்கி பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இண்டிவிஜுவல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து ஈரானுடைய ஹேக்கர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க டார்கெட் வைக்கணும்லாம் இல்லை, நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்களெல்லாம் பெரிய அளவுக்கு கொடுக்குறீங்களேன்ற தகவல் பெரிய அளவுக்கு வந்து கொண்டு இருக்க தானே செய்கிறது, அதை மறுக்க முடியலையே இல்லையா. நம்ம இதோட இன்னொரு தகவல் உங்கள்கிட்ட அட்டாச் பண்ண விரும்புகிறேன். குறிப்பாக டெலகிராமுடைய ஓனர் வந்து கைது செஞ்சாங்க இல்லையா, கைது செஞ்சதுக்கு இன்றைக்கி ஃப்ரான்ஸுடைய அதிபர் மேக்ரன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அது வந்து பொலிட்டிக்கல் ரீதியெல்லாம் கிடையாதுப்பா, அது வந்து
நார்மலாகவே எந்த வெஞ்சன்ஸும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் என்ன ரூல்ஸோ அதுதான் இருக்காங்க. இன்னொரு பத்திரிகைகள் கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா கூட பெரிய அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க டெலகிராமுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்களா இல்லையான்ற மாதிரி சொன்னாங்க. இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் இதுக்கப்புறம் விழிப்புணர்வு ஆகிடுவாங்க. ஏன்னா அரெஸ்ட் பண்ண நபர்கிட்ட அமெரிக்கானுடைய சிஏவாக இருக்கட்டும், இல்லை மொசாதாக இருக்கட்டும், இல்லை எஃப்ஐஆர் இருக்கட்டும், எஃபிஐஆர் இருக்கட்டும், பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பாஸ்வேர்டையும் மத்தியதாக வாங்கி மற்ற டீட்டெயில் உளவு தகவல்களை எடுக்க முடியுமா அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற இன்னொரு தகவலும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் எல்லாருமே இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னாவே முக்கியமான தகவல்களை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அது மற்ற நாடுகள் எல்லாமே உஷாராக இருக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்த்துலாம். ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம ஒரு விஷயம் பார்த்துடலாம். பக்கத்தில் பாருங்கள், இல்லீகல் மைக்ரன்ஸ், குறிப்பாக ஸ்பெயினில் மக்கள் நீந்தியே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. சமீபத்தில் நான் நேற்றைய கூட உங்கள்கிட்ட ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். இத்தாலியோட ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தடுத்துட்டாங்க. பட் ஸ்பெயினில் அதிகமான அகதிகள் உள்ளே வராங்கன்ட்டு. ஸ்பெயினில் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜெர்மனிக்குள்ளெலாம் நுழைவாங்க. சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஜெர்மனியில் ஒரு கத்தி குத்து நடந்தது இல்லையா, அதை வந்து இன்றைக்கி ஜெர்மனி வந்து வெளிப்படையாகவே ஒன் வே ஆஃப் இஸ்லாமிக் டெரரிஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இது வந்து ஒரு இஸ்லாமிக் அட்டாக்காகவே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கண்டனத்தை தெரிவித்து விட்டு, கடும் கண்டனத்தையும் தெரிவித்து விட்டு இன்னொரு விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் குறிப்பாக அகதிகளில் நாங்கள் பெரிய அளவுக்கு பிரிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இஸ்லாமிக் அகதிகளை உள்ளே விடுவதற்கு நாங்கள் பெரிய சட்டத்தை கொண்டு வர போகிறோம்ன்ற மாதிரிலாம் ஓல் ஷால்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன, அந்த கத்தி குத்து பண்ணான் இல்லையா, 3 பேர்த்துக்கு மேலே கத்தி குத்து பண்ணான் இல்லையா, இவன் என்ன பண்ணியிருக்கான், ஏற்கனவே பல்கேரியாவில் போன வருஷம் இதே மாதிரி கத்தி குத்து நடத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு இங்கே ஜெர்மனியில் குத்திருக்கிறான். அதுதான் ஜெர்மனி இப்போ விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க தீவிரவாதிகள்லாம் உள்ள நுழைஞ்சு இப்படி பண்ணுறாங்க, ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய தீவிரவாதிகள்லாம் உள்ள நுழைஞ்சு இப்படி பண்ணுறாங்கன்ற மனவேதனையை சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி கடைசியில் எங்கே போய் நிறுத்துவாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு போய் நிறுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதான் சொல்லப்படுகிறது. நான் காலையில் உங்ககிட்ட ஒரு தகவலை உறுதிப்படுத்துகிறேன்னா, பலுச்சிஸ்தான் பகுதியில் பலுச்சிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி தாக்கல் நடத்துனதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் இறந்ததாக சொன்னாங்க இல்லையா, ஸ்டில் நவ் 51 பேர் இறந்து போயிருக்காங்க. 51 பேரில் 23 பக்கம் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் என்று சொல்லப்படுகிறது, மீதி பொதுமக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதே போல் 100க்கும் மேற்பட்ட இராணுவம் அவங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா இல்லை, அதெல்லாம் இல்லை, அவங்க சும்மா பில்டப் அடித்து விட்டுருக்குறாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்து 12 மிலிட்ரி தான் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் சர்வீஸ் எல்லாமே டோட்டலாகவே நிறுத்தியிருக்கிறாங்க. நிறைய வந்து ரயில் லைன்லாம் வந்து வெடி வச்சு தகர்த்துருக்கிறாங்க. பெரிய நிகழ்வுகள் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் இராணுவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தீவிர சிந்தனைகள் இருக்கிறாங்க என்ன நடத்தலாம்னு சொல்லிட்டு. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.